ஹே காலை வணக்கம் பெண்களே, நீங்கள் எங்க இருக்கிறீர்கள் இதுவரை? ஓ என்ன, ஓ இந்த கம்பியில் 7 பூட்டுகள் இருக்கின்றன. Amatrana sammonas larger Omer to us, Boldy creature of Stellas, Rituations, Rustirkim Polykrda, and the Pendulum. வாவ், இது முழு பாக்கெட் ஸ்கிட்டில்ஸ் இல்ல. வாவ், இந்த பாக்கெட்ல இப்படி இனிமையானது இருக்கும் என்று அண்ணா எதிர்பார்க்கவில்லை. இது முழு மழை போல இனிப்பு ட்ராஜிஸ். நான்சி, இப்போது உன் முறை. உனக்கும் ஏதாவது குளிர்ச்சியானது கிடைக்கும் என நம்புகிறேன். ஓ, அது முழு மஞ்சள் வண்ணம் கொண்ட ஒரு வாளி போல தெரிகிறது. எவ்வளவு பயங்கரம். நான்சி, நீ சரியா இருக்கியா? காத்திரு, இது ஒரு சாவி போல தெரிகிறது. அருமை. வா, இப்போது அந்த சாவியால் பூட்டுகளில் ஒன்றை திறக்க முயற்சிக்கலாம். நாம் இதை செய்யலாம். இது வேலை செய்தது. ஓஹோ, இது என்ன? இது ஒரு பெரிய பெட்டி போல இருக்கிறது. பெண்களே, இதுல யார் கையை வைக்க போகிறார்கள் என்பதை நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். சரி, பார்க்கலாம். ஓ இல்லை, முழு தட்டில் கொசுவந்திகள் இருக்கின்றன. அன்னைக்கு அது தெரியாது. அப்பா, கரப்பான் பூச்சிகள் அவளது கையில் இருக்கின்றன. வா ஆன், நீ அதை செய்ய முடியும். அவள் ஒரு கரப்பான் பூச்சியுடன் சேர்த்து ஒரு குறியீடு கொண்ட கார் எடுத்தாள். ஓ இல்லை, இது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாரும் சரியாக இருக்கிறீர்களா? இந்த காக்ரோச்சுகளும் இல்ல போல் இருக்கிறது. பார்ப்போம். இந்த குறியீடு இந்த பூட்டிற்கு பொருந்த வேண்டும். அதுவே. வாங்க போகலாம். ப்ரிப்பேர் பண்ணீங்க பெண்களே. வாவ், அடுத்த சவால் ஏற்கனவே இருக்குது போல. நம்முடைய வீரர்கள் 2 பானங்களை குடிக்கணும் போல. ஒரு பானத்துல ப்ரௌன் சாப்பிட ஏதோ இருக்கு. அது மோசமா இருக்கு. ஆமாம், அது ப்ரோக்கோலி ஜூஸ். சரி, குறைந்தபட்சம் அது ஆரோக்கியமானது. நான்சி பற்றி என்ன? என்ன அழகான ஸ்ட்ராபெரி மற்றும் ஐஸ்கிரீம் மில்க் ஷேக். நான்சி அதை விரைவாக குடித்து விட்டாள். ஆனால் அங்கே விசை இல்லை. விசை அண்ணின் பானத்தில் இருக்க வேண்டும். மன்னிக்கவும் செல்லமே, ஆனால் நீ இதை செய்ய வேண்டியிருக்கிறது. நீ இதை சீக்கிரம் செய்தால் நல்லது. வா, கொஞ்சம் மேலும். அதை தொடர்ந்தே செய். இதுல ஏதோ சிக்கல் இருக்கிறது போல தெரியுது. இதுதான் திறவுகோல். அருமை. ஆன், இப்போது பெண்கள் மற்றொரு பூட்டை திறக்க முடியும். சூப்பர். ஓப்ஸ், ஓ இல்லை, ஒரு புதிய சவால் விரைவில் வந்தது. கவனமாக இரு ஆன், நீ இவ்வளவு பிரகாசமான ஒளியை பார்க்க முடியாது. இங்கே என்ன இருக்கிறது? 3 லாக்கர்கள். பெண்கள் அவற்றை மாறி மாறி திறக்க வேண்டும். ஆண் மிகவும் ருசியான மஃபினை பெற்றார். பேக்கேஜிங்கை அகற்றுங்கள், அது நமக்கு பயனில்லை. நன்றாக. ஓ, இது எவ்வளவு சுவையாக இருக்கிறது. அன்னைக்கு எவ்வளவு அதிர்ஷ்டம். சரி, ஓ இப்போது நான்சி அதிர்ஷ்டசாலி ஆகிறாளா என்று பார்ப்போம். ஓ, இது என்ன விசித்திரமான பொருள். சரி, இன்னும் ஒரு லாக்கர் உள்ளது. அதை திறக்க வேண்டும். சரி, இது பூஞ்சை உள்ள சீஸ். ஆம், இதுக்கு ரொம்ப வலுவான வாசனை ஒரு குறிப்பிட்டது உள்ளது. ஆப்ஸ், as if worse. அவர்கள் அடியோற்றிலா இயக்கியதா தெரிகிறது. இது பூஞ்சை உள்ள சீஸை அழகான கேக்காக மாற்றிவிட்டது. சரி, வாவ், இந்த கேக் மிகவும் சுவையாக தெரிகிறது. நான்சி பகிர்ந்து கொள்ளும் மனநிலையில் இல்லை. காத்திரு, அது என்ன? ஓ ஆம், இன்னொரு ஷாவி. ஹூரே, அடுத்த சவால். வாருங்கள் ஆன், இவ்வளவு பயப்படாதே. ஓ மை காட், சரியானது. ஃபிளாஷ் ஏற்கனவே முடிந்து விட்டது. பரவாயில்லை. ஷே, பெட்டியில் என்ன இருக்கிறது? ஓ, நாயகர்களுக்காக எலி காத்திருக்கின்றன. சிலருக்கு இவை உலகின் அழகான உயிரினங்கள், ஆனால் சிலர் அவற்றை தீயை போல பயப்படுகிறார்கள். சரி நான்சி, கவனமாக இரு. அவை கடிக்கலாம். அடடே, இது ஒரு சாவி போலவே தெரியவில்லை. நான்சி இந்த குட்டிகளுக்கு பயப்படுகிறாள். அருவருப்பு. ஆனால் அன்னைக்கு அவை மிகவும் அழகாக தோன்றுகின்றன. மன்னிக்கவும் நான்சி, ஆனால் உன் பயத்தை வெல்ல வேண்டும். இந்த குறியீடு கொண்ட கார் உனக்கு தேவை. அதுதான் அருமையான வேலை. நீங்கள் நல்லா செய்தீர்கள் பெண்களே. ஆனால் இது கடைசி அல்ல. அடுத்தது எது நம்மளை எதிர்பார்க்கிறது? சரி சரி சரி, பார்க்கலாம். சரி, இது வேலை செய்தது. வாழ்த்துக்கள் பெண்களே. இன்னொரு சவால். மீண்டும் ஸ்ட்ராஸ் மற்றும் மீண்டும் பானங்கள். ஆனா முதல்ல தொடங்க விரும்புகிறாள் போல. ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நிச்சயமாக இது கோகா கோலா. ஆனா தனது பாட்டிலை மிகவும் வேகமாக காலி செய்கிறாள். ஆனால் சாவி எங்கே? என்ன, அது நான்சியின் பானத்தில் இருக்கிறதா? நான்சி, இதை முயற்சிக்க நேரம் வந்துவிட்டது.
கோழிக்கால்களுடன் நீர். என்ன ஒரு அருவருப்பு. நிச்சயமாக நான்சியிடம் இன்னும் அவளது அதிசய இயந்திரம் இருக்கிறது. வாவ், இது மீண்டும் வேலை செய்தது. நான்சியின் அருவருப்பான பானம் ஸ்டார்பக்ஸின் அழகான காக்டெயிலாக மாறிவிட்டது. ஒரு பிரகாசமான யோசனை. நான்சி, இப்படிப்பட்ட பானத்தை குடிப்பது மிகவும் எளிது. அதனால் பெண்கள் அதை பெற விரைவாக இருக்கும். சிறவுகோல், சீக்கிரம் இன்னொரு பூட்டை திற. ஆம், இது தொடர்ச்சியாக 6வது. வாவ், இதன் பொருள் கடைசி ஒன்று மட்டுமே மீதமுள்ளது. 7வது ஒன்று. அடுத்த சவாலில் பெண்களை என்ன காத்திருக்கிறது என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். ஆம், வாவ், இது கதவுகளை போல தெரியுது. நான்சி முதலில் திறக்க முடிவு செய்தார். ஆம், அது தெளிவாகவே அவசரமாக இருந்தது. இப்போது அவளது முகத்தில் முழுவதும் ஒரு பாம்பு உள்ளது. அதை பத்திரமாக மூடிவிட்டு அடுத்ததுக்கு போகலாம். நீ அடுத்தவர். துணிவாக இரு. ஐயோ, தலை முதல் கால் வரை வண்ணத்தில் நனைந்து விட்டாள். மீண்டும் எதுவும் கிடைக்கவில்லை. கவலைப்படாதே, இன்னொரு கதவு இருக்கிறது. பெண்கள் அதை சேர்ந்து திறப்பார்கள். ஆம் ஆம், இதுதான் திறவுகோல். அருமை, நீங்கள் மிகவும் நல்லவர்கள். விரைவாக செய். நமக்கு கடைசி பூட்டை திறக்க வேண்டும். ஆம், அதை திறக்கிறோம். வாவ், அது திறந்து விட்டது. சுதந்திரம். ஓ, இது என்ன இடம்? ஒரு புதிய சவால். இப்போது நாங்கள் கண்டுபிடிப்போம். வாவ், இது ரொம்ப ஸ்வயானா நான் விரும்பிய கோகா கோலா பாட்டில. ஆனா எவ்வளவு அதிர்ஷ்டசாலி. ஓ, இதை சுவைக்க காத்திருக்க முடியவில்லை. இது எனது பிடித்த பானம். மூடியை திறந்து சுவைக்கலாம். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆம், ஒரு பாட்டில் எனக்கு போதாது. ஓ, காத்திரு. மேரி, மன்னிக்கவும், ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆம், அதனால் தான் ஒரு பாட்டிலில் நிறுத்துவது நல்லது. சரி, இது மீண்டும் நடக்காது. மன்னிக்கவும். வாவ், மேரிக்கும் ஒரு கோக் கிடைச்சது. இது ரொம்ப விசித்திரமா உள்ளது. இது பொன்னிற கோலா போல தெரியுது. வாவ், சரி, இப்போ இந்த அழகான பொன் பாட்டுல என்ன மறைக்குது அப்படின்னு பாப்போம். வாவ், இந்த நிறத்தை பாக்குறீங்களா? இந்த கோலா உண்மையில பொன்னிறமா உள்ளது. இந்த அழகான பானத்தை சுவைக்க காத்திருக்க முடியல. என அற்புதமான சுவை. இப்படிப்பட்ட பானம் ஒரு பாட்டிலுக்கு செல்வம் கொடுக்க வேண்டியதில்லை. இந்த கோக் என் நாவை பொன்னிறமாக மாற்றிவிட்டது. வாவ், என் வயிறு கரகரப்பாக இருக்கிறது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் நானும் என்னை அடக்க முடியவில்லை. என்ன? வாவ், அண்ணாவின் முகத்தை பாருங்கள். அது முழுவதும் பொன்னிற கோலாவால் கரைபட்டுள்ளது. ஆம் அண்ணா, நீ உண்மையான ராஜகுமாரி. நம் பொன்னிற ராஜகுமாரனை காத்திருக்க வேண்டும். சரி, ஹே, நீ தயாரா? அங்கே என்ன இருக்கிறது? வாவ், என்ன அழகான மற்றும் நாக்கு ஊற வைக்கும் ரோல்ஸ். இல்லை, ஹே, உண்மையில் இவை எனது. நான் அவற்றை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை. ஆகவே முதலில் ஒன்றை முயற்சிப்போம். மெதுவாக, அவசரப்படாமல். ஓ, என்ன சுவையானது. ஆம், இங்கே ஒரு ரோலில் நிச்சயமாக நிறுத்த முடியாது. தயவு செய்து அண்ணே, உனக்கு உன் சொந்த உணவு இருக்கிறது. என் சுவையான ரோல்களை அனுபவிக்க என்னை நிறுத்தாதே. என்ன? ஓ, இன்னும் சாஸ் இருக்கிறது. அதுதான் உனக்கு தேவை. வாருங்கள். ஏம், இது என்ன? இந்த வெள்ளரிக்காய் உண்மையிலேயே சரி. ஒரு யோசனை. இத்தகைய பணியை சமாளிக்க ஒரு உண்மையான வாளின் கலைஞர் மட்டுமே முடியும். சரி, போகலாம். ஹியா, ஓ, ஹியா, ஹியா, ஹியா. என் வேலை இங்கே முடிந்தது. நீ சரியாக இருக்கிறாயா மேரி? ஓப்ஸ், வழியாக வெள்ளரிக்காய் தோலுக்கு மிகவும் நல்லது. சரி, எனது உணவை செய்ய நேரமாகிவிட்டது. நாங்கள் கொஞ்சம் அரிசி எடுத்து இது போல உருட்டுகிறோம். இது சிறந்த ரோல்களாக மாறுகிறது. இப்போது முயற்சிப்போம். அது உண்மையில் மோசமாக இல்லை. ஆமாம், நான் ஒவ்வொரு துண்டையும் சாப்பிடுவேன் என்று நினைக்கிறேன். அத்தனை சிறந்த உணவு வீணாக விடாதே. என்ன ஒரு குளிர்ச்சியான வாழ். இது முந்தைய வாழ்க்கையில சமுராய் ஆகியிருக்க வேண்டும். ஓப்ஸ், மன்னிக்கவும். நான் என் வலிமையை கொஞ்சம் தவறாக வழிநடத்தினேன் என்று நினைக்கிறேன். என்ன? ஆனால் இது உங்களுக்கு உண்மையில் நல்லது. உண்மையில். ஓ, இல்ல. சரி, இல்லை, நாங்கள் ஏதாவது யோசிப்போம். அழாதே, அழாதே. இதோ கொஞ்சம் ஒட்டுக்கட்டி.
சரி, சிறப்பு. ஹூரே. ஆம், எங்கள் வீரர்களை புதிய சவாலில் என்ன காத்திருக்கிறது? இந்த முறை மேரி தொடங்குகிறாள் போலிருக்கிறது. வாவ், இந்த அழகான பொன்னிற பாப்கார்னை பாருங்கள். ஆம், இது சுவையிலும் தோற்றத்திலும் சரியானது. மன்னிக்கவும் அண்ணா, ஆனால் மேரி இவ்வளவு சுவையான ஒன்றை பகிர்ந்து கொள்ளப் போவதில்லை. நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு பார்க்க வேண்டும். இது ஒரு பாப்கார்ன் பேக்கேஜ். ஆனா பாப்கார்ன் எங்க? அது எங்காவது உள்ள இருக்கலாம். என்ன? காத்திரு. உண்மையிலேயே இந்த பாக்கேஜ் அடிப்பகுதி இருக்கிறதா? என்ன? இது எவ்வளவு விசித்திரமாக இருக்கிறது. பாக்கேஜில் பல மக்காச்சோள விதைகள் உள்ளன, ஆனால் இது பாப்கார்ன் அல்ல. நீங்கள் குறைந்தபட்சம் முயற்சி செய்யலாம். பார்ப்போம். ஐயோ, எவ்வளவு கடினமாக இருக்கின்றன. ஆம், இது அண்ணே கனவு கண்ட சுவையானது அல்ல. வாவ், அண்ணே ஒரு சிறந்த யோசனை கொண்டிருக்கிறார் போல. மிகவும் சரி. ஒரு கர்லிங் ஈரன் உதவியுடன் நீங்கள் மக்காச்சோளத்தை சூடுபடுத்தி அவற்றை பாப்கார்னாக மாற்றலாம். சுவையாக இருக்கும். ஆனால் இந்த வழியில் பாப்கார்ன் பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். அண்ணே, சில மக்காச்சோளத்தை ஒரு கர்லிங் ஈரனில் வையுங்கள். வாவ், இது ஏதோ மந்திரம் போல தெரிகிறது. நம்ப முடியலை. மேரியும் அண்ணின் வாழ்க்கை தந்திரத்தால் கவரப்பட்டுள்ளார் போல. பெண்கள் பரிமாற்றத்தை ஏற்பாடு செய்ய முடிவு செய்தனர். ஏன் இல்லை? அப்படியா? கணக்கு போட நேரம் வந்துவிட்டது. ஓ, உண்மையிலா? வாவ், என்ன ஒரு அழகான பொன்னிற கேக். எவ்வளவு பெரிய அளவு. மன்னிக்கவும் ஆனால் இந்த முறை அதிர்ஷ்டம் எனக்கு இல்லை. ஓ, இப்போது ஒரு துண்டை வெட்டுவோம். ஆம், இது தெய்வீகமாக இருக்கிறது. மற்றும் இந்த பெரிய சுவையான கேக் எல்லாம் எனது மட்டுமே. சரி, முதல் துண்டு உள்ள போய்விட்டது. இது வெறும் தொடக்கம்தான். வாவ், என் வாயில் பல்வேறு சுவைகள் இருக்கின்றன. வாவ், இவை எனது இனிப்புகள். நான் சாக்லேட்டுடன் தொடங்குவேன். எனக்கு சாக்லேட் மிகவும் பிடிக்கும். ஆனால் சாக்லேட் மட்டுமே சாப்பிடுவதற்கு பதிலாக சாக்லேட் வாஃபிள்ஸ் மற்றும் மாமர்லேட் கரடிகள் கொண்டு ஒரு சுவையான சாண்ட்விச் செய்ய முடியுமானால் ஏன் சாக்லேட் மட்டும் சாப்பிட வேண்டும்? ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. சரி, முதல் கடி. இது நம்ப முடியாதது. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. வாவ், ஓ, இன்னும் கொஞ்சம் இருக்கிறது. ஓ, வாங்க பெண்களே, காத்திருங்கள். இல்லை இல்லை இல்லை. என்ன? இது பொன்னான பர்கரா? இது ஃபர்ஸ்ட் இது எஸ்ரல் செயின் ஃப்ரெஞ்ச் இருக்குது. சொந்தரு கூட கொஞ்சம் வருஷம் ஆயிடுச்சு. பட் அது அனே அவர் சேஷஸ்டபிளி ஆஃப் மழை பண்டி என்ன இதோட ஏதோ ஒரு ஜோக் போல இருக்குதா? ஸோ இதை சாண்ட்விச் அப்படின்னு கூட அழைக்க முடியாது. மேரிக்கு ஒரு யோசனை வந்தது போல இருக்கிறது. அவள் என்ன செய்கிறாள்? வாவ், மேரி இவ்வளவு அழகான சிறிய பர்கரை செய்துள்ளார். இப்போது இது எப்படி சுவைக்கிறது என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். சரி, நன்றாகவே தெரிகிறது. மேரி தனது பர்கர்களை சாப்பிடும் போது நான் உண்மையான சுவையை சுவைப்பேன். என்ன ஒரு பெரிய மற்றும் சுவையான பர்கர். இது பைத்தியம். ஆம், நீங்கள் இந்த பர்கரை முழு நாளும் சாப்பிடலாம். இது ஸ்டீவ் கோல்டில் வரையப்பட்ட பொன் பர்கர் போல தெரிகிறது. ஆனால் இவ்வளவு அற்புதமான மதிய உணவுக்கு இது பெரிய கட்டணம் அல்ல. மேரிக்கு இன்னும் சிறிய பர்கரின் சில துண்டுகள் மீதம் இருக்கின்றன போல. இவ்வளவு சுவையான ஒன்றை ஏன் வீணாக்க வேண்டும்? அதுவே நமது ஹீரோக்கள் அடுத்த சவாலில் வெற்றிகரமாக கடந்துவிட்டனர். அருமையான வேலை பெண்களே. அப்படியா? நாம் ஒரு விளையாட்டு விளையாடலாமா? நான் முதலில் இருப்பேன். வாவ், பாஸ்கின் ராபின்ஸ் என் பிடித்த ஐஸ்கிரீம். ஒரு முழு வாளி, அது எனக்காக. ஆம், இது என் வாழ்க்கையின் சிறந்த நாள். முதல் கரண்டியை முயற்சிக்கவும். ஓ, சுவை அற்புதமாக இருக்கிறது. இந்த வாளியை விரைவாக கையாள முடியும் போலிருக்கிறது. ஏய், அங்க ஏன் உட்கார்ந்திருக்கிற? அண்ணா, உன்னுடையதை தர.
சரி, பார்க்கலாம். வாவ், இது என்னவென்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இது மிக அழகாக இருக்கிறது. இது குறைந்தபட்சம் சாப்பிடக்கூடியதாக இருக்கும் என நம்புகிறேன். வச்சி பைலாம். இது சுவையா இருக்கு. சரி, நம்முடைய இரு வீரர்களும் ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள் போல தெரிகிறார்கள். அன்னே தனது அருமையான பொன் ஐஸ்கிரீமை ரசிக்கிறார். மேலும் மேரி தனது பிடித்த பாஸ்கின் ராபின்ஸை சாப்பிடுகிறார். ஆனால் மேரியிடம் இன்னும் ஐஸ்கிரீம் உள்ளது. ரொம்ப சுவையா இருக்கிறது. ஆனால் ஆமாம், எதுவும் மீதமில்லை. ஆனால் இந்த முறை அவள் உண்மையாகவே ஒரு நண்பருடன் பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறாள். என்ன சுவையான விஷயம்!